யானை வரும் பின்னே, அதன் ஓசை வரும் முன்னே. அதன்படி நான் பேசுவதற்கு முன் என் சிரிப்பு வரும். நோ வந்துவிட்டது. பாருங்கள் என் செல்வங்களே, எதிலும் ஒரு நன்மை இருக்கும். அந்த நன்மைக்குத்தான் எதையோ என்ற வார்த்தையின்படி என்னென்னவோ நடக்கிறது. அவர் சொன்னார், அவரா சொன்னார், இருக்காது, நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் எதையோ எங்கேயோ லிங்க் பண்ணுறீங்களோ? நீங்கள் லிங்க் பண்ணால் கூட அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது தாத்தா. ஓகே, பாருங்கள், ஆதாம் ஏவாள். என்ன தாத்தா ஆதாம் ஏவாள்? அதான்ப்பா நம்முடைய பெற்றோர்கள். முதல் பெற்றோர்கள் என்று சொல்ல வரவில்லை, அப்போ ரெண்டாவது பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி வரும். அதனால் நம்ம அது பெற்றோர்கள் பாவம் செய்தார்கள், கடவுளுக்கு விரோதமாக தப்பு செய்தார்கள். அந்த தப்பிற்கு பெயர் தான் பாவம். அந்த பாவத்திற்கு கிடைத்தது தான் தண்டனை. நீங்கள் உழைத்து வாழ வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு மான மரியாதை, வெட்கம், ஒரு கூசம், என்னடா நம்ம ஆடையின்றி இருக்கிறோமே, நாம் ஆடை அணிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது அவர்களுக்கு. ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமான்னு ஒரு பாட்டுக்குது. ஆமாம் தாத்தா, நீங்கள் அங்கே கட் பண்ணுங்க, கட் பண்ணிட்டு விஷயத்துக்கு வாங்க. ஓகே சொல்லுங்களே. பாருங்கள், அவர்கள் பாவம் செய்ததினால் அவர்கள் நிர்வாணமாக, நேக்கெட்டுன்னு சொல்வார்கள், நிர்வாகமாக இருந்த அவர்கள் ஆடைகளை அணிய ஆரம்பித்தார்கள். அழகாக காணப்படுகிறார்கள். அவர்களாலே இந்த கார்மெண்ட்ஸ் இல்லை வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிச்சு. ஆடைகளை தயாரிப்பதற்கு ஒரு பெரிய நிர்வாகம் இல்லை, பல நிர்வாகங்கள் இருக்கிறது, கம்பெனிகள் இருக்கிறது. அவர்களெல்லாம் பிழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வண்ண வண்ண ஆடைகளை உற்பத்தி செய்யவும் நாம் அணியவும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. எதற்காக? அவர்கள் பாவம் செய்ததினாலே. இவர்கள் பாவம் செய்ய வேண்டும், இவர்கள் அதனால் நன்மை பெற வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தினால் அவர்களுக்கு சில கட்டளை இட்டார். என் பேச்சை பிரகாரம் நடங்கள். இவங்க நடக்க மாட்டாங்கன்னு தெரியும், தெரிஞ்சுன்னு தான் அவர் சொன்னார். அவர் தெரிஞ்ச மாதிரியே இவங்களும் பாவம் செய்தாங்க. அவர் சொன்ன பேச்சு கேட்கல. அதனால் இந்த உடல் நிர்வாகமாக இருப்பது அவர்களாலேயே அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் நிர்வாணமாக இருப்பதை எப்படி ரசிப்பார்கள்? ஆடு மாடுகள், பறவைகள் அனைத்துமே நிர்வாணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. நீங்கள் கண்ணாடி முன்னால் போய் பாருங்கள், உங்களுடைய நிர்வாணமான உடல் அமைப்பை சகிக்க முடியாது. அந்த மாதிரி அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்தால் உலகத்திலே இப்போ எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், அத்தனை கோடி மக்களும் நிர்வாணமாக அழைத்து திரிந்து கொண்டிருந்தால் நம்மால் எப்படித்தான் பார்க்க முடியும்? கண்ணை மூடிக்கொண்டே காலத்தை கழிக்க வேண்டி இருந்திருக்கும். இல்லை தாத்தா, அது கூட எல்லோரும் லைக் பண்ணுறாங்க. லைக் பண்ணுறதா தானே KM
ஆயிரங்கள் மில்லியன்ஸ் ஜனங்களை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன தாத்தா நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்களா தாத்தா? ஆமாம்ல, அதனால தான் என்னுடைய வீடியோவை கூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வீடியோவில் போட்டுட்டா யார் பார்ப்பாங்க? இல்லை சொல்கிறீங்க, என் காலம் வரும், என் வீடியோ வெளியே வரும், இந்த மானிட கூட்டம் ரசிக்கும், அப்போ வியூவர்ஸ்கள் வருவார்கள். எனக்கு பணம் நிறைய சேர்ந்து விடும். அப்போது நான் இருக்க மாட்டேன். இப்பொழுது என் பிச்சைனாலே அது கூடிக்கொண்டே போனால் என்னுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே வரும். ஓகே செல்வங்களே, இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒருவேளை நாம் நிர்வாணமாக இருந்தால் மனிதன் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் இந்த நிர்வாணம் உழைப்பு, கடினமான உழைப்பு, அதனால் நாட்டு முன்னேற்றம் இவைகள் எதுவுமே நடந்திருக்காது. சாப்பிட்றது ஆடு மாடுகளை மாதிரி நம்மளும் அங்கே போய் புல் மேலே பழத்தை கழுத்தை சாப்பிட்னு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருப்போம். அதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக அவர் தெரிந்து தான் நமது தந்தை நீங்கள் பாவம் செய்வோம், அப்போது தான் நான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பதை போல் இந்த நல்ல காரியங்களை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஆடைகளை அணிய வேண்டும், அழகாக தோற்றமளிக்க வேண்டும், அதிகமாக உழைக்க வேண்டும், உழைத்து சாப்பிட்டால்தான் உடம்புக்கு ஒட்டும், சும்மா இருந்தால் சோத்துக்கு நஷ்டம், உடம்புக்கு நஷ்டம், உழைக்கணும் என்ற எண்ணத்தை எல்லாம் மனதில் கொண்டு நீங்கள் பாவம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவரே பண்ண வேலை தான் அது அவர் செய்த பாவம். தாத்தா பார்த்து பேசுங்கோ, செவத்துக்கும் காது இருக்குது, அவருக்கு காதெல்லாம் போயிடுமா? அவர்கிட்ட நீங்கள் பாவம் செய்ததாக அவர் நினைத்துக்கொண்டு உங்களுக்கு மென்மேலும் தண்டனைகளை கொடுத்து விட போகிறார். தாத்தா கொடுக்கட்டும், அதில் ஒரு நன்மையை வைத்து கொண்டு தான் அவர் தண்டனை கொடுப்பார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அவர் தான் அண்ணா சொன்னார், பேருக்கு அண்ணா, அவர் என்னுடைய தம்பி, வயதளவிலே சொல்லுகிறேன். தாத்தா நீங்கள் என்ன தாத்தா யாரை பார்த்தாலும் எங்கள் தம்பின்றீங்கோ, மகாத்மா காந்தியை தம்பின்றீங்கோ, நேருஜியை தம்பின்றீங்கோ, காமராஜரை தம்பின்றீங்கோ, அண்ணாதுரையை தம்பின்றீங்கோ? ஏன் சொல்கிறீங்களே, அவர்களெல்லாம் மேதைகள், அறிவாளிகள். ஆனால் வயதில் என்னுடைய தம்பி, நானும் பேதை. அதனால் எங்களுக்கு தெரியும் தாத்தா, மற்றவங்களுக்கு தெரிய போகுது. பாய்.